மற்ற உமன்ஸ்லாம் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு லோன்ஸ் இது மாதிரி தரதுனால அவங்களோட செல்ஃப் ஹெல்ப் அவங்களே பார்த்துப்பாங்க சார். அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது சார். கவர்மெண்ட் மூலிமா தான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் கவர்மெண்ட்லேயும் இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. அப்புறம் விருத்தாச்சலம் சார், நேற்று வந்து என்ஜிஓட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நீங்கள் வீடியோஸ் மூலமாக நாங்கள் பார்த்தோம் சார். ஆனால் இன்றைக்கி காலேருந்து வெயிட் பண்ணும் போதே தெரியும் சார் எவ்வளோ விமன் வந்து இந்த என்ஜிஓ நம்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த என்ஜிஓஸ்லாம் இன்னும் எங்களை மாதிரி யங் மைண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்குது சார். இதுக்கு வரதுனால உங்களோட மோட்டோ அந்த எழுதியிருக்க அந்த லோகோவுக்கு கீழே உள்ளதே ரொம்ப நல்லா இருக்குது சார். ஃபுல்லாகவே தேனியிலேருந்து வரேன். இங்கே என்ஜிஓ வந்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணால் மோஸ்ட்லி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இன்வால்மெண்ட்டோட பண்ணுறது எங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போது ஃபுட்டுனா ஃபுட்டு மட்டும் கொடுக்குறது, ட்ரெஸ் அது மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் எல்லா மக்களுக்கும் எல்லாமே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் மோட்டிவ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்குது தெரிஞ்சாங்க சார். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய லெட்டர்ஸ்லாம் படித்தோம் சார். அவங்களுடைய தேவைகளையும் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்குலாம் தேவைங்கிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ்க்கு மோஸ்ட்டாக அந்த கிளிப்பிங்ஸ் தான் சார் நாங்கள் அந்த ரெஜிஸ்டரில் பார்த்தோம் சார். நான் விருத்தாச்சலத்துலேருந்து வரேன் சார். இதுவரை என்ஜிஓ அப்படின்றது அப்படின்னா எங்களை கோர்ஸில் ஒரு சப்ஜெக்டாக பார்த்து ஸ்டடி பண்ணியிருக்கோம் சார். நேரடியாக இங்கே வந்து எவ்வளோ பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு என்ஜிஓனா எப்படி நடத்துகிறாங்க, எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இதில் இருக்குன்னு பார்க்கல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சார். முதியோர்கள் ஆதரவற்ற உணவு பெறுறது அதெல்லாம் பற்றி பார்த்தேன். உமன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்புறம் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிப்பீங்கன்னு தோணுது. தேங்க்யூ. ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் பிளட் டொனேஷன், ஃபுட்டு அதெல்லாம் டொனேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறது வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருக்குது சார். நாங்களே இது பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால அவங்க இன்னும் என்கரேஜ் ஆகி நிறைய படிப்பாங்கன்ட்டு. இப்போ நாங்கள் நேற்று பேப்பர் கட்டிங்ஸ் அதுக்கப்புறம் வீடியோ கிளிப்ஸ் பார்த்துல உமன்ஸ்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் அன்னதானம், அதுக்கப்புறம் பிளட் டொனேஷன், அதுக்கப்புறம் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் சார். இன்ஸ்பைரிங்.